வெல்கம் டு ஹிஸ்டரி டெல்லர் சேனல். நந்தி தேவரின் பதில்கள். நந்தி தேவர் தங்களின் தந்தையான பிரஜாபதியான தட்சன் ஒரு மாபெரும் வேள்வியை நிகழ்த்த உள்ளார். அதன் பொருட்டு கலந்து கொள்ளும் வகையில் தேவர்கள் அங்கு சென்று கொண்டிருக்கின்றனர் என்று கூறினார். இதை அறிந்த தாட்சாயினி தேவி தன் தந்தை எனக்கும் அவரின் மருமகனான சிவபெருமானுக்கும் எவ்வித அழைப்பும் விடுக்காமல் வேள்வி நடத்துவது சிறப்பல்ல என்று கூறி தன் தந்தையை கண்டு வருவதாக கூறினார். ஆனால் சிவபெருமான், உன் தந்தையான பிரஜாபதியை காண செல்ல வேண்டாம், இதை இவ்வாறு விட்டுவிடுவதே நன்று என கூறினார். இதற்கான காரணத்தை அறியாமல் இருப்பதே நன்று என கூறி தேவியை சமாதானப்படுத்த முயன்றார். ஆனால் தேவியோ அதை ஏற்க மறுக்காமல் தன் தந்தையை கண்டு வருகிறேன் என்று கூறி கைலாய மலையிலிருந்து கிளம்பினார். தந்தையின் பிழையை சுட்டிக்காட்ட புறப்படும் தேவி சிவபெருமான் கூறிய கருத்துக்களை ஏற்றுக்கொண்டாலும் தன் தந்தை தவறான பாதையில் செல்வதைக் கண்டு அமைதியாக இருப்பதென்பது முறையன்று. நான் அவர் வளர்க்கும் வேள்வியில் கலந்து கொள்ளவில்லை, மாறாக அவரின் தவறினை சுட்டிக்காட்டவே செல்கிறேன் என்று தாட்சாயினி தேவி கூறினார். அதற்கு தேவியே, நீர் எவ்விதம் உரைத்தாலும் உன் தந்தையான பிரஜாபதி உன்னை ஏற்க மாட்டார் என்றும் தேவையில்லாமல் அங்கு சென்று அவமானப்படாதே என்றும் கூறினார். அதை ஏற்காமல் தன் தந்தையின் பிழையை சுட்டிக்காட்ட வேண்டும் என பிடிவாதம் கொண்டார். நிகழ்பவை எதுவாக இருப்பினும் அதை அவரவர் விதிப்படி நடந்தாக வேண்டும் என்பதை அறிந்த சிவபெருமான் சென்று வா என வெறுப்புடன் கூறினார். தாட்சாயினியை தவிர்க்கும் தட்சன் கைலாய மலையிலிருந்து தாட்சாயினி தேவி தன் தந்தையை காண சென்றார். ஆனால் தன்னுடைய மற்ற மகள்களை அன்புடன் வரவேற்ற தட்சன் தாட்சாயினி தேவியை மட்டும் கண்டும் காணாமலும் வேள்வி நடக்கும் இடத்திற்கு சென்றார். தந்தையே, தந்தையே என கூறி தந்தையை பின்தொடர்ந்து வேள்வி நடக்கும் இடத்திற்கு தாட்சாயினி தேவி சென்றார். வேள்வியின் நுழைவாயிலில் நுழைந்ததும் பிரஜாபதியான தட்சன் தன் அன்பு மகளான தாட்சாயினி தேவியை மென்மேலும் மனம் வருந்தங்கூடிய பலவிதமான சொற்களால் பலரின் முன்னிலையில் அவரை அவமானப்படுத்தும் விதமாக பேசினார். அதுவரை பொறுமை காத்தார் தட்சன் விலகினார். இனியும் தன் தந்தையிடம் எடுத்து கூறி சிவபெருமானை அழைக்க சொல்லலாம் என எண்ணிய எண்ணம் ஈடேறுவது என்பது கடினம் என்று உணர்ந்த தாட்சாயினி தேவி தன் பதியிடம் செல்ல முற்பட்டார். நெருப்பில் இறங்கி உயிர் நீக்கும் தாட்சாயினி தேவி தன் பதியிடம் செல்ல முற்பட்ட போது பிரஜாபதியான தட்சன் தன் மருமகனாகிய எம்பெருமானை அவமானப்படுத்தும் விதமாக பேச ஆரம்பித்தார். அதுவரை பொறுமை காத்த தாட்சாயினியால் இனியும் பொறுமை காத்தல் என்பது அவசியமற்றது என்று உணர்ந்தார். பொறுமை இழந்த தாட்சாயினி தேவி, அட மூடனே, சிவனை பற்றி அறியாமல் இவ்விதம் பேசிய உமக்கு அதற்கான தண்டனை கிடைக்கும் என்றும் இனியும் உன்னால் உருவான இந்த உடல் எனக்கு தேவையில்லை என்றும் கூறினார். மேலும் எதை நினைத்து எதற்காக இந்த யாகத்தை நீர் வளர்த்தாயோ அதன் பலன்கள் அனைத்தும் பயனற்று போகட்டும் என்று சபித்தார். இந்த இதிகாச கதையை தொடர்ந்து கேட்க ஹிஸ்டரி டெல்லர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. கதை சொல்லும் விதம் மற்றும் வேகம் எதிலேனும் தரம் உயர்த்த வேண்டுமென்றால் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் ஆதரவிற்கு மிக்க நன்றி.